சுருக்கம் அப்படி வருது, சரீரத்தில் சுருக்கம். எனக்கு சுருக்கமே இல்லை, அது என்ன பார்க்காதீங்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன். சுருக்கம் சாதாரணமாக யாருக்கு வருது? கொஞ்சம் வயசானவங்களுக்கு வருது. எனக்கு இல்லை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வயசானவங்களுக்கு வருது. இங்கே பாருங்க, சுருக்கமே இல்லை எனக்கு, இது வரைக்கும் இல்லை. வயசானவங்களுக்கு வருது. ஏன் வருது? நல்ல நல்ல பியூட்டி பார்லர் இருக்குது இல்லையா, நிறைய காசு செலவாகும். போகிறாங்க, போங்க, பரவாயில்ல, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எதிர்த்து சொல்கிற ஆள் இல்லை நான், போங்க பரவாயில்ல. அப்போ நான் சபையாரை கேட்கிறேன், பியூட்டி பார்லருக்கு போகிறோம், சபையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சபையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை வேணா அதை எடுத்து இப்படி சொல்லிட்டாருமா, சொல்லிட்டு போட்டோம். அதுக்கெல்லாம் ஏதோ போஸ்டர் அடித்து போட்டா பேரை போட்டு போதகர் ஆயிட முடியாது பாருங்க. சிலர் இருக்காங்க இல்லையா, நான் பார்த்துருக்கேன் சென்னையில். நான் வளர்ந்து வர்ற காலத்தில் மெசேஜுக்குன்னு வருவாங்க. எங்கே போனாலும், கூட்டத்துக்கு போனாலும் மெசேஜுக்கு போயிட்டு வருவோம். அவங்கள குற்றம் சொல்லவும் முடியாது, ஏன்னா இவங்க மெசேஜுக்கு முன்னால் போட்டு அருன்னு அறுக்கிறது. அதனால் இவங்களும் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த அறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம போவோம்னா மெசேஜுக்கு போயிட்டு வரலான்னு. சும்மா அங்கே நின்று கத்திட்டு இருக்காது. அந்த காலத்தில் நாங்கள் சபையில் ஓடும்போது இந்த ஒரு ஆள் அதுக்குன்னே வச்சுருந்தாங்க. இங்கே பாட்டு ஒரு ஆள் நடத்திட்டு இருப்பார், இன்னொரு ஆள் நின்றுட்டு போடு போடு போடுன்னு பாரு. ஏன்னா எதையாவது ஒன்று மாட்டை ஓட்டுற மாதிரி வார் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்போதான் நம்ம மாடு போகும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆட்டி மாட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. போடு போடு போடுன்னு ஒன்று தான், அப்போ தான் கொஞ்சம் சவுண்டு வரும். அது வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் உட்காந்து செவத்துக்கிட்ட உட்காந்து அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு சந்தோஷமே இருக்காது, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருப்பாங்க. துதி வரமாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. அதனால தான் எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லணும்னா கரெக்டாக 3 நிறுத்திக்குவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அவ்வளோதான். எல்லாம் கையை வைத்து இப்படி ஆட்டுங்கன்னுவாங்க. எல்லாம் கையை வைத்து. நான் தான் சொல்கிறது, அதெல்லாம் பண்ணாத நீ. கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு சபையாக நம்ம அமைத்திருக்கிறார் கர்த்தர். இது வந்து மனுஷன் ஏற்படுத்தினதல்ல. சபை என்கிறது நம்ம எல்லாம் ஒன்றா கூடி வந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் பாட்டு பாடி கொஞ்சம் ஒரு பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லது அப்படின்னு மனுஷன் நினச்சி பண்ணது இல்லைங்க. இது கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்று. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் போல நடத்தக்கூடாது. அதுக்கு வரும்போது அதுக்கு வருகிறவர்கள் மக்கள் எப்படி வரணும்? ஏதோ நான் இதில் கலந்து கொள்ளணும், இதில் மெம்பர் ஆகிட்டேன், நான் அதில் கலந்து கொள்ளணும், மெம்பர் ஆகிட்டு கலந்து கொள்ளணும், எனக்கு அது செய்ய மாட்டாங்க இது செய்ய மாட்டாங்க அதனால நான் கலந்து கொள்ளணும், அப்படி வர்றதில்லை. அதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. கடவுள் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிற அமைப்பு தான் சபை. இந்த சபையில் வந்து சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அது தனி எஃபெக்ட் பாருங்க. ஏன்னா இல்லைன்னா தனியாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கதை வேற மாதிரி ஆகிடும். என்ன மாதிரி கஷ்டப்படுறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் உங்களுக்கு தனியாக போனீங்கன்னா. கூடி வரும்போது என்ன பண்ணுறோம், உங்களை மாதிரியே இதே உலகத்தில், இதே கஷ்டமான உலகத்தில் பல துன்பங்களை இன்னல்களை சந்திக்கிற இந்த உலகத்தில், இந்த பல சவால்கள் நிறைந்த உலகத்தில், பாவ உலகத்தில் வாழுகிற பலரும் கூடி வர்றாங்க. அவங்கெல்லாம் எல்லா சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாது, ஆஹா நான் மட்டும் இல்லை, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை 1000 பேர் என்ன மாதிரி இருக்கிறாங்க. அதனால் சபை கூடி வருதலை அசட்டை பண்ணாதனங்கள் இருக்குது. ஏன்னா கூடி வர்றதுல ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, யெகோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தான் பாருங்க. அவன் யூதாவின் ராஜா, இஸ்ரவேல் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிகிட்டு மோவாபியருக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு போகிறான். போகிறப்ப இவன் சேனையை கூட்டிகிட்டு போகிறான். 7 நாள் சோறு தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு. சோறும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, சாகிற மாதிரி ஆயிட்டானுங்க. இஸ்ரவேல் ராஜா சொல்லிட்டான், ஐயோ அந்த மோவாபியர்கிட்ட கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டார், அவ்வளோதான் நம்ம செத்தோம் போ அப்படின்ட்டான். இவன் சொல்கிறான், இல்லை இல்லை பயப்படாத, எலிசா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்கிறார், எலியாவுடைய சிஷியர், அவர்கிட்ட போவோம், அவர் கர்த்தர்கிட்ட நமக்கு கேட்டு சொல்லுவார் என்னன்னு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போகிறான். அவர்கிட்ட கொண்டு போனால் நீங்கள் இது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வாசிப்பீங்க. இவங்க போய் உதவி கேட்குறாங்க தீர்க்கதரிசிக்கிட்ட, என்ன செய்யணும், நாங்கள் ஒருவேளை கர்த்தர்களை கைவிட்டாரோ, எங்களோட இருக்க மாட்டாரோ என்னன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அவர் சொல்ற, டக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே தீர்க்கதரிசி, சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னாரு? இசைக்கருவி வாசிக்கிறவன ஒருத்தர் கொண்டு வான்றாரு. இதுக்கு மியூசிக் என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் ஏன் இசைக்கருவி அவனை கொண்டு வான்றாரு? அவன் கொண்டாந்து வாசிக்கிறான் பாருங்க. வாசிக்கும் போதுதான் இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்லி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே கேள்விப்பட்டேன். அவர் சொல்லுவார், அவருடைய பிரசங்கங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன், போதனைகள்லாம் கேட்டிருக்கேன். அவர் சொல்லுவார், வசனத்தை போதிக்கும் போது ஜெபம், ஆராதனை, கர்த்தரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போதிக்கிறது தான் நல்லது, அதுதான் ஏற்றது அப்படின்றார். ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல நம்முடைய மனமும் அங்கே ஆண்டவர்கிட்ட கவனத்தை செலுத்தும். துதி, ஆராதனை, ஜெபம் இருக்கிற சூழல்ல நம்ம மற்ற இதன் பேரில் இருக்கிற கவனத்தை எல்லாம் எடுத்து ஆண்டவர் மேலே செலுத்துகிறோம். அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி சொல்கிறாரு இது. ஆனால் பைபிளில் நான் பார்க்கறது, இதை வாசிக்கும் போது தான் எனக்கே தெரியுது, ஏன் நம்ம கூடி வந்து ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுறோம், இத்தனை இசைக்கருவிகள், இவ்வளவு இசை எல்லாம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இசை என்ன பண்ணுது? இசை என்ன பண்ணுதுன்னா, இசைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது, பாடல்களுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது பாருங்க. அதனால தான் சங்கீதம் என்கிற அந்த முழு புஸ்தகம் தாவீது பாடலெல்லாம் எழுதி தள்ளலாம் பாருங்க. பாடலில் பாடினாங்க 24 மணி நேரம் பாடிக்கொண்டே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறதுக்கு அவன் ஆட்களை வச்சிருந்தான். அவன் ராஜ்யத்தின் போது அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை துதிக்க, பாட்டை பாட, இசைக்கருவியில் வாசிக்க 24 மணி நேரம் அதை பண்ண, துதி இல்லாமல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி வச்சிருந்தான். இதெல்லாம் எதுக்கு பாட்டு? சிலர் சொல்ற பாட்டே தேவையில்லையா, எதுக்கு பாட்டு? பிரசங்கத்தை பண்ணுங்க. சிலர் இருக்காங்க இல்லையா, நான் பார்த்துருக்கேன். சென்னையில் நான் வளர்ந்து வர்ற காலத்தில் ஒரு விதமான விசுவாசிகள் இப்போ இருக்காங்களான்னு தெரியல, இருப்பாங்க, ஒருவேளை எனக்கு டச்சு விட்டு போச்சு. அதாவது என்னன்னா, மெசேஜுக்குன்னு வருவாங்க. எங்கே போனாலும், கூட்டத்துக்கு போனாலும் மெசேஜுக்கு போயிட்டு வருவோம். மெசேஜுக்கு அது அவங்கள குற்றம் சொல்லவும் முடியாது. ஏன்னா இவங்க மெசேஜுக்கு முன்னால் போட்டு அருன்னு அறுக்கிறது. அதனால் இவங்களும் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த அறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம போவோம்னா மெசேஜுக்கு போயிட்டு வரலான்னு. அதனால கரெக்டாக மெசேஜ் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு வருவாங்க பாருங்க. ஆனால் வேதம் இப்படி சொல்லுது, இசை வாசித்து பாடி கர்த்தரை துதிக்கிறதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது பாருங்க. தேவனுடைய வசனம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் போதிக்கப்படும் போது நம்ம 1000 பிரச்சனைகள் மத்தியில் வர்றோம், பல விதமான கேள்விகள், பல விதமான காரியங்கள் நம்முடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து இந்த ஜெபம், ஆராதனை எல்லாம் ஏன் முக்கியம்? அதில் ஏன் வந்து கலந்து கொள்வது முக்கியம்? முதல் பாட்டிலிருந்தே உள்ளே இருக்கிறது ஏன் முக்கியம்னா, நம்முடைய கவனத்தை எல்லாம் அதிலிருந்து அகற்றி கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நல்லவர் என்பது இந்த பாடல்கள் சொல்லுகிறது. இதில் கவனத்தை செலுத்தி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி திறந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறது. அதனால தான் இசைக்கருவி வாசிக்கிறவனை கொண்டாந்து அவன் வாசித்த பிறகுதான் இவர் பேசுறாரு. வாசிக்கும் போது தான் கர்த்தருடைய வார்த்தையே வருகிறது. சரி, வர்றவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். பிரசங்கியார் எப்படி இருக்கணும்? பிரசங்கியார் ஏதோ நான் வந்து இந்த பிரசங்கம் பண்ணுறதுன்ற தொழிலுக்கு வந்துட்டேன், ஆகவே என் தொழில் இது, நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து பிரசங்கம் பண்ணுறது இல்லை. பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது, பிரசங்கியாராக இருப்பதுங்கிறது நான் எனக்காக தெரிந்து கொண்ட ஒரு காரியம் கிடையாது. இன்னும் கேட்டால் இதிலிருந்து எப்படி விலகி ஓடணுன்றதான் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யாக்கோபு 3:1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தனால எல்லாம் சொல்கிறேன், நீ எப்போ பாஸ்டராக அப்படின்வாங்க. அதை வெறுத்தேன் நான். நீ எப்போ பாஸ்டராக? நான் உடனே சொல்லுவேன், உங்கள் அநேகர் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்பதை அறிந்து போதகராய் இராதிருங்கள் எழுதியிருக்கு. வாசிருக்கீங்களான்னு கேட்பு. முக்கால்வாசி பேர் பிரசங்கியாக தான் கேட்பாங்க, அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குன்னா இந்த வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னு. போதகராய் இராதீர்கள், ஏன்னா பெரிய தண்டனை உனக்கு இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் போதகராய் இராதீங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுருவேன் நான். எப்படி இதுலேருந்து விலகி போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதுக்குள்ளே வரணும்னு யோசிக்கல. எப்படி உள்ளே வந்தேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை அப்படியே தெரியப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது எனக்கே 1000 சந்தேகம். ஏன் என்னோட நல்ல ஆளுகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்கள தெரிந்து கொள்ள ஆண்டவர், இவங்களை தெரிந்து, இவன் ரொம்ப யோகியம், இவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான், இவன் சின்னதுலேருந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறான், அவனை தெரிந்து, என்ன ஏன் தெரிந்து கொள்கிறீர்?
இது ஒருவேளை என்ன தெரிந்து கொண்டாரா இல்லையான்ற சந்தேகம் 1000 இருந்தது எனக்கு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தேன். தெரிந்து கொண்டது நிமித்தம் அதை செய்கிறதுக்கு வேண்டிய திறமையை கொடுக்குறாருன்றதை பார்த்தேன். அதுக்கேற்ற வாசலில் திறக்கிறாருன்னு பார்க்குறேன். அதை செய்கிறதுக்கு எனக்கு சாத்தியமாக்குறாருன்றதை கடவுள் என் வாழ்க்கையில் கிரியை செய்து நான் ஒரு பிரசங்கியாராக அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. உருவாவதற்கு அற்புத விதமாக என்னை நடத்தினார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிக நிச்சயம் உண்டாரு. என்ன பிரசங்கியாராக தான் அழைச்சிருக்காரு கர்த்தர். இதுதான் நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்பது எனக்கு விளங்குனது. ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு கேட்டிங்கன்னா சந்தேகமே கிடையாது, 100க்கு 100% சொல்லுவேன், இதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் என்னை எக்யூப் பண்ணியிருக்கிறார். என் மைண்டு, என்னுடைய ஆற்றல்கள் எல்லாம் இதை பற்றியதாக இருக்கிறது. கடவுள் அப்படி நடத்தி இருக்கிறாரு. அப்படி தான் ஒருத்தர் போதகராகிறானுடைய தன்னை ஒருவன் போதகனாக ஆக்கி கொள்ள முடியாது. ஏதோ போஸ்டர் அடித்து போட்டா பேரை போட்டு போதகர் ஆகிட முடியாது. பாருங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேணும், அனுப்ப வேண்டும், ஒரு செய்தியை நமக்கு கொடுக்க வேணும். அதை பிரசங்கிக்க வேண்டிய அபிஷேகத்தை, அதுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அறிவையும், அதற்கு பிரசங்கிக்க வேண்டிய வல்லமையும் அபிஷேகத்தையும் நமக்கு கொடுக்க வேணும். அதெல்லாம் கொடுக்கலன்னா சும்மா நான் பேச முடியுன்றதுனால பிரசங்கியார் ஆகவே முடியாது. வசனம் அவர்கிட்ட வரணும். அந்த வார்த்தை அவர் என் நாவில் கொடுக்கணும். அவர் என்ன அபிஷேகம் பண்ணணும், அவர் என்ன அனுப்பணும், அவர் என்ன அபிஷேகிக்கணும். அப்பதான் பிரசங்கியராக ஆக முடியும். வெறும் கல்வாரி சிலுவையில் செத்து உயிரோடு எழுந்து போயிடல. அவர் போனவர் ஊழியர் வரங்களை கொடுக்கிறார். சிலரை தெரிந்தெடுத்து அவர்களை உலகத்துக்குள்ள அனுப்புகிறார். சபைகளை ஸ்தாபிக்க செய்கிறார், சபைகளை உண்டாக்குகிறார், அதில் போதகர்களை வைக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கையில் இருக்குது. அவர்கள் வல்லமையை அடுத்து அதை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இவ்வளவு ஏற்பாடு பண்றார் சபைக்காக. கிறிஸ்தவ போதனைங்கிறது அவர் எப்படி நம்மை தொடர்ந்து நமக்காக என்னெல்லாம் செய்கிறாருங்கிறத போதிக்கணும். கல்வாரி சிலுவையை போதிக்கிறோம், நல்லது, அதை போதிக்கணும். ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறவைகள் அவைகள், அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, சொல்ல சொல்ல தான் உள்ள ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், என்னை குறித்து எப்படி கரிசனை உள்ளவராக இருக்கிறார், என்னை காண்கிறார், எனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். என்னை சும்மா ரட்சித்து விட்டுருல எப்படியோ போன்னு சொல்லி, எனக்குள்ள இருக்கிற குறைகள் தெரியும், என்னுடைய பலவீனம் தெரியும் அவருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட உதவிகள்லாம் தேவைன்னு தெரியும் அவருக்கு. எனக்கு ஒரு போதகர் தேவைன்னு தெரியும், எனக்கு ஒரு சபை தேவைன்னு தெரியும், எனக்கு ஒரு வசனம் தேவைன்னு தெரியும், வசனத்தை குறித்த வெளிச்சம் அறிவு தேவைன்னு தெரியும். இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இவர் எனக்காக செய்து கொண்டிருக்கிறவைகள் இவைகள். ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கி சொல்ல 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 உள்ளங்கள் அவருக்கு நேராக ஈர்க்கப்படும். அவர் மீது ஒரு ஆசை, பற்று உண்டாகும், நன்றி உணர்வு உண்டாகும். அப்படிப்பட்ட சபைகளில் பார்த்தீங்கன்னா ஜனங்க கர்த்தரை நல்லா துதிப்பாங்க, கர்த்தரை நல்லா பாடுவாங்க. அப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் கையை தட்டுன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் கையை தூக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக பாடுங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் சொல்ல வேண்டிய, எல்லாம் சொல்கிறோமோ நம்ம சொல்கிறத ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நான் தான் சொல்கிறது, எங்கள் இதில் பைபிள் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது. நான் சும்மா அங்கே நின்று கத்திட்டு இருக்காது. அந்த காலத்தில் நாங்கள் சபையில் ஓடும்போது இந்த ஒரு ஆள் அதுக்குன்னே வச்சுருந்தாங்க. இங்கே பாட்டு ஒரு ஆள் நடத்திட்டு இருப்பார், இன்னொரு ஆள் நின்றுட்டு போடு போடு போடுன்னு. ஏன்னா எதையாவது ஒன்று மாட்டை ஓட்டுற மாதிரி வார் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்போதான் நம்ம மாடு போகும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆட்டி மாட்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. போடு போடு போடுன்னு ஒன்று தான் அப்போ தான் கொஞ்சம் சவுண்டு வரும். அது வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் உட்காந்து செவத்துக்கிட்ட உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு சந்தோஷமாக இருக்காது, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, கவலைகள். இதுக்கு நடுவில் இவங்க ஒன்றும் சொல்றதும் கிடையாது. வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்த பிறகு ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறார், எனக்காக எப்படி தம்மையை ஒப்பு கொடுத்தார், என்னை எப்படி மீட்டு கொண்டார், எனக்காக இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்று கேட்க கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. யாரும் சொல்றது கிடையாது. உனக்கு கேட்காதனால துதி வரமாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. அதனால தான் எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லணும், கரெக்டாக 3 நிறுத்திக்குவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அவ்வளோதான். எல்லாம் கையை வைத்து இப்படி ஆட்டுங்கன்னுவாங்க, எல்லாம் கையை வைத்து. நான் தான் சொல்றது, அதெல்லாம் பண்ணாத நீ.
அவங்களே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஆட்டுற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணு. அவங்களே உள்ளத்துல கர்த்தர் மேல உள்ள அன்பால் நிறைந்து கர்த்தரை வாயை திறந்து நான் இன்னைக்கு துதிக்க போறேன், பாட போறேன்னு சொல்லி பாடுகிற அந்த பாடலில் சொல்லப்படுகிற காரியங்களை உணர்ந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து அறிந்து கர்த்தரை துதிக்கிற மாதிரி பண்ணு பிரசங்கத்தை. அப்படிப்பட்ட பாடல்ல பாடு, அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லிட்டே இரு. அப்ப பாருங்க, சிலுவையை பெருசுப்படுத்துறோம், சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்றோம், சிலுவையை குறித்து என்று வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டுதில்லை, அது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு பிறகு இப்ப நடக்கிறதையும் நிறையா சொல்லறோம். இதை விட்டுறக்கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி நடத்துறாரு, எப்படி அறிவினால் நிரப்புறாரு, அறிவில்லாதவர்களா இருந்தோம் எப்படி அறிவை கொடுக்கிறாரு, எப்படி வசனத்துக்குள்ள நடத்துறாரு, எப்படிப்பட்ட போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, எப்படி கொடுப்ப ஒரு சபையில சேர்க்கிறாரு, நம்மளை அங்க வச்சு நல்ல போதனைகளை நாம் கேட்கும்படியாக செய்கிறார். எனக்கு வாலிப நாட்களில் நடந்த மிகப்பெரிய காரியம், நான் ரொம்ப வளர்ச்சியற்றவன் இருந்தேன் பாருங்க, சபையிலே வளர்ந்தேன், ஆனால் வளர்ச்சியே இல்லை, வளர்ச்சியற்றவனாக இருந்தேன் பாருங்க. நான் பைபிள் காலேஜில் படிக்கிற காலத்தில் ஒரு சபைக்கு போனாங்க, ஒரு பிரமாதமான பிரசங்க நான் சொல்லியிருக்கிறேன். காலையில் 7லேருந்து 10 வரைக்கும் வெறும் ஆண்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்புறம் 10:30 மணிக்கு எல்லாம் குடும்பம்லாம் வந்துடுவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து பிரமாதமாக இருக்கும். 10:30 மணிக்கு பாட்டை பாடினாங்கன்னா தூள் கலப்போம், அந்த மாதிரி பாடுவாங்க, ஆடிடுவீங்க நீங்கள், அந்த மாதிரி பாடல். அவரே பாடுவோம், அவரே நடத்துவார். மியூசிக் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். எப்படி தான் கடவுளை நாங்கள் கொண்டு போனாரோ தெரியல. நாங்கள் இருந்த நாள் வரைக்கும் அந்த 3 மணி நேரம் செஷனை விடாமல் அட்டன் பண்ணுவேன். அவர்கிட்ட தான் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணேன். எங்கள் காலேஜில் கேட்டு 6 வாரம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். நான் அவர் வீட்டில் பண்ணுறேன், அவர்கிட்ட பண்ணுறேன்னு சொல்லி அவர் வீட்லேயே போய் தங்கி இருந்து அவர் கூடயே இருந்து பண்ணேன். அதனுடைய பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தொடர்கிறது. அங்கே தான் பார்த்தேன் எவ்வளோ பவர்ஃபுல் ப்ரீச்சிங். காலையில் அந்த பனியிலையும் ஸ்னோலையும் எந்திரிச்சு ஓடுவோம். 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ஓடணும். 17 மைல் தூரம், 25 கிலோமீட்டர் தூரம் போகணும் பாருங்க. ஆராதனை பரலோகத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பாடலுடைய எஃபெக்ட், பாடலுடைய வார்த்தைகள், அதனுடைய ராகம், அதனுடைய இசை, இதெல்லாம் எவ்வளோ முக்கியங்கிறத கடவுள், நான் இதெல்லாம் தேடி போலங்க, எனக்கு தெரியாது இதெல்லாம் முக்கியம்னு. இதுதான் பிரசங்கத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏதுவா அமையுது சூழ்நிலைங்கிறதெல்லாம் எனக்கு புரியாது. அப்போ கடவுள் என்ன கொண்டு போய் அங்கே வச்சு என்னை கண்ணார பார்க்க வச்சாரு. அதை அப்படியே கொண்டாந்து இங்கே பண்ணேன். நான் இன்னைக்கு நடக்கிறது வந்து அங்கே நான் பார்த்தது, அங்கே நான் அனுபவிச்சதை இங்கே பண்ணுறேன். எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த இசை பாடல்கள் வசனத்துக்கு? ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா அங்கே நான் பார்த்தேன் அவர் எப்படி போதிக்கிறார்ன்றதை பார்த்தேன். என்ன மாதிரி போதிக்கிறார், எப்படிப்பட்ட மாற்றம் ஜனங்களுக்குள்ள உண்டாகிறது என்பதை நான் பார்த்தேன். 27ஆம் வசனம் சொல்லுது, கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க, பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் இருக்குது. அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு இவர் தான் மணவாளன், மணவாட்டிய மாதிரி பேசுறார். சபை வந்து மணவாட்டி மாதிரி, கிறிஸ்து புருஷன், சபை மனைவின்ற மாதிரி பேசுறாரு. மனைவியை செலக்ட் பண்ணிட்டாரு, பிரித்து எடுத்துட்டாரு. ஒரு நாள் அந்த சபையை எந்த ஒரு பிழையும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல், கரை திரை எதுவுமே இல்லாம தமக்கு முன் மகிமையுள்ள சபையாய் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்தார். தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக. பொதுவா எப்படி நடக்கும்? அப்பா அம்மா பிள்ளைய வளர்த்து சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அறிவை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை பெருசான உடனே அப்பா அம்மா பிடிச்சி கையை பிடிச்சி கொண்டு போய் அங்கே மாப்பிள்ளைகிட்ட கை பிடிச்சி கொடுப்பாங்க. அப்படிதான் நடக்கும். இங்கே இவர் சொல்கிறாரு, இல்லை நானே பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து நானே தேடி பொண்ணு தேடி நானே கண்டுபிடிச்சி நானே செலக்ட் பண்ணி நானே செத்து அந்த மீட்டு அந்த மனவாட்டியை மீட்டு எனக்கு சொந்தமாக்கி அதன் பிறகு நானே பரிசுத்தமாக்குற வேலையும் செய்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்குற வேலையும் செஞ்சு அப்புறம் அயலில் கொண்டு போய் தனக்கு முன்னாடி நிறுத்துறதே அவர் தான். அவரே தமக்கு முன்னாக கொண்டாந்து நிறுத்தி கொள்றார். அதை இப்படி சொன்னால் ரொம்ப நல்லா விளங்கும். அதை தாமே தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு
அப்படின்னு வாசிங்கன்னா இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தாமே தமக்கு முன்னிறுத்தி கொள்வது. ஏன் அது ரொம்ப முக்கியம்? என்னையா அது ஒன்றும் பெரிய இது இல்லையா அப்படின்லாம். இல்லை ரொம்ப முக்கியம். ஏன்னா ரட்சிப்பை குறித்து போதிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறாரு? ரட்சிப்பில் எல்லாமே அவர் செய்கிறது தான், எதுவுமே நாம் செய்கிறது கிடையாது. நாம் வெறும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். செய்கிறதெல்லாம் அவர், செயலெல்லாம் அவருது, முயற்சியெல்லாம் அவருது, பாடெல்லாம் அவருது, எல்லாத்தையும் அவர் செஞ்சிடறாரு. நான் என்ன பண்றேன்? நான் ஒன்று ரிசீவிங், நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்கிறதே அது காட்டுகிறது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா வருது? நல்லா விளங்குது. தமிழ்ல திரைனா என்னன்னு விளங்கல இல்லையா? கரைனா விளங்குது, கரைப்பட்டுறது இல்லையா? அது திரைனா என்னன்னு விளங்கல. இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா ஸ்பாட் அண்ட் ரிங்கிள் அப்படின்னு வருது. ரிங்கிள்னா சுருக்கங்கள். சரி, முதல்ல ஸ்பாட்டை பார்ப்போம், கரைங்கிறத பார்ப்போம். இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உலகத்தில் சபை இருக்கும்போது, நாம் இருக்கும்போது, இந்த உலகத்தில் கரைப்படுவதுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. சபை இங்கே பூரணமாக இல்லை, பரிபூர்ணமாக இல்லை, பர்ஃபெக்டாக இல்லை. நல்லா கவனிங்க. ஐயா, பர்ஃபெக்ட் சர்ச்சை பார்த்துருக்கீங்களா? பர்ஃபெக்ட் சர்ச்செல்லாம் கிடையாது. சர்ச்சுக்குள்ள அப்படியே சுற்றி பார்த்து உங்கள் பைனாக்குள்ளரில் பார்த்தாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு 10 குறை தெரியும். அந்த ஆளை எனக்கு தெரியாதா? இவர் இந்த சபையில் இருக்காரா? இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இங்கே இருக்கா? இப்படி தான் வரும் புத்தி, அப்படி தான் போகும். எல்லாரையும் பார்த்து இவருக்கு குறை இருக்குது, அவருக்கு குறை இருக்குன்னு. எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குது, பர்ஃபெக்டு கிடையாது. நிறைய கரைகள் இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, ஒரு கூட்டத்தில் யாரோ என்கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்னாராம், என்னிடத்தில் நீங்கள் ஒரு குறை கூட பார்க்க முடியாது. பாவம், நல்ல ஒரு பைனாக்குலரை கொடுக்கணும் அவர்கிட்ட, கடவுள் வச்சிருக்கிற பைனாக்குலர். இதில் பாருப்பா தெரியும்னு. அது எப்படி தெரியலன்னு தெரியல, சுத்த மாய்மாலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னிடத்தில் ஒரு குறை கூட நீங்கள் காண முடியாது, எவராவது ஒரு குறையை சுட்டி காண்பிப்பீர்களா அப்படின்னாரா. நிறைய இருக்குங்க. ஒருவேளை செயல் இல்லாமல் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கும், எண்ணத்தில் இருக்கும், அறிவில் இருக்கும். 1000 குறைகள் ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கிறது. இதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே என்னை சுத்திகரித்து கழுவும்னு கேட்கிறோம். கழுவுறாரு, ஆனால் திருப்பியும் ஒட்டிக்குது. ஆனால் அந்த நாளிலே தமக்கு முன்னாக நம்மை சபையை மகிமையுள்ள சபையாக நிறுத்துவார்னு சொல்லியிருக்கு பாருங்க. அந்த நாளில் நீங்க என்ன தேடினாலும் ஒன்றும் கிடைக்கவே கிடைக்காது. கரைங்கிறது வெளியிலேருந்து ஏற்படுகிற அசுத்தமான காரியங்கள் நம்மளோட ஒட்டிக்குது இல்லையா? வெளிப்புறமாக. இந்த திரைங்கிறது ரிங்கிள்னா சுருக்கம். சுருக்கம் அப்படி வருது சரீரத்தில். சுருக்கம் எனக்கு சுருக்கமே இல்லை, அது என்ன பார்க்காதீங்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன். சுருக்கம் சாதாரணமாக யாருக்கு வருது? கொஞ்சம் வயசானவங்களுக்கு வருது. எனக்கு இல்லை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வயசானவங்களுக்கு வருது. இங்கே பாருங்க, சுருக்கமே இல்லை எனக்கு, இது வரைக்கும் இல்லை. வயசானவங்களுக்கு வருது. ஏன் வருது? இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போய் அப்படியே மடிப்பு ஏற்படுகிறது. பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வயசாயிடுச்சு இவருக்கு, அதனால தான் சுருக்கம் விழுந்திருக்குதுன்றதை பார்க்குறோம். சில நேரத்தில் நோய்கள் உள்ளே அதன் மூலமாக கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அதன் மூலமாக சுருக்கம் உண்டாகிறது. சில நேரத்தில் பலவிதமான டென்ஷன், வாழ்க்கையில் கவலைகள், பாரங்கள் இப்படிலாம் அந்த டென்ஷனுக்கு கீழே வாழ்ந்து அதுக்கு இடம் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு இந்த சுருக்கங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ள ஏதோ கோளாறு, அதன் மூலமாக வெளியே இந்த சுருக்கத்தின் மூலமாக அது தன்னை காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கோளாறும் இன்றைக்கு சபையில் இருக்குது. சபையும் வயசாகிற மாதிரி சில நேரத்தில் ஆகுது. சபைக்குள்ளேயும் சில நோய்கள் ஒட்டிக்குது, ஆவிக்குரிய நோய்கள் ஒட்டிக்குது. இருக்கீங்களா? சபைக்குள்ளேயும் கவனம் இல்லாமல் இருந்தால் பலவிதமான காரியங்கள் சபைக்குள்ளே ஒட்டிக்கிட்டு சபையை கெடுத்து அப்படி பண்ணுது பாருங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகிறது? அது வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. சுருக்கம் எப்படி தெரியுதோ அதுபோல அது உள்ள ஏற்பட்டிருக்கிற கோளாறு வெளியே வெளிப்படுகிறது, வாழ்க்கையில் வெளிப்படுகிறது, அதனுடைய செயலற்ற நிலையில் வெளிப்படுகிறது.
சபை ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது, மற்றவர்களை ஈர்க்க முடியாமல் இருக்குது, கவர முடியாமல் இருக்குது. ஏன்னா சுருக்கம் விழுந்துருச்சு, வயசாகி போச்சு, வியாதி வந்துருச்சு, கவர்ந்து இழுக்க முடியல, அதன் அழகு போச்சு, அந்த மேன்மை போச்சு, கலைஞ்சிருச்சு. சபைக்கு அது நடக்கிறது. இந்த உலகத்தில் சபைகள் எல்லாம் இதை கடந்து செல்லுகின்றன இல்லையா? ஆனால் அந்த நாள் வரும்போது அவர் தமக்கு முன்பாக சபையை நிறுத்தி கொள்வார்னு சொல்லியிருக்கிற கரைதிரை முதலானவில் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற சபையாக மகிமையுள்ள சபையாக நிறுத்தி கொள்ளுகிற அந்த நாளிலே எல்லா சுருக்கமும் போய் பக்காவாக இருக்குமா சபை. எந்த சுருக்கமும் இருக்காது. ஏன்னா இந்த கோளாறுகள் எல்லாம் சரி பண்ணி பரிபூர்ணமான மகிமை உள்ள சபையாக அதை மாற்றுகிறார். இந்த பெர்ஃபெக்ஷனை, இந்த பூரணத்தை, பரிபூர்ணத்தை சங்கீதக்காரன் அதை குறித்து ஒரு வெளிப்பாடை வைத்துக்கொண்டு அந்த மகிமை உள்ள சபையை விளக்குகிறார். பாருங்க 110 சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அதாவது விடியற்காலத்து பனிக்கு சமமான உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும்னா சபை தன்னுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்ளும். உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறதுன்னு சொல்கிறது அப்படியே நிறைவேறும் சபையில். எப்படி அந்த கரையை எல்லாம் நீங்கும், எப்படி அதனுடைய திரையெல்லாம் அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள், டென்ஷன்கள் எல்லாத்தின் மூலமாக வெளியே தெரிகிற அந்த சுருக்கங்கள் எப்படி மறையும்? எப்படி மறையும்னா உலகத்திலே சிறந்த பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்முடைய கர்த்தர். ஹலோ, இப்படி சொன்னாதான் வழங்கும். இன்னைக்கு இந்த சுருக்கம் இருக்கிறவங்களாம் எங்கே போகிறாங்க? நல்ல நல்ல பியூட்டி பார்லர் இருக்குது இல்லையா, நிறைய காசு செலவாகும், போகிறாங்க. போங்க, பரவாயில்ல, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எதிர்த்து சொல்கிற ஆள் இல்லை நான். போங்க, பரவாயில்ல. ஆனால் சொல்கிறேன், அங்கே போகிறீங்களே அதை விட பிரமாதமாக பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய தேவன். அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாம் பண்ணி கடைசி அந்த நாள் வரும்போது ஃபைனல் டச்சை கொடுப்பாராம். பியூட்டி ஷாப்புக்கு போய் உட்காந்து மணிக்கணக்கில் ஆகுது இல்லையா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அங்கே பூசி இங்கே பூசி தடவி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை தேய்ச்சி அதை தேய்ச்சி இதை சுத்தம் பண்ணி அதை சுத்தம் பண்ணி இங்கே கலரை கொடுத்து இங்கே இந்த கரையை நீக்கி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஏற்பட்டிருக்கிற இந்த பிளெமிஷஸ், கோளாறுகள் எல்லாம் சரி பண்ணி எதுவும் தெரியாதபடிக்கு அதெல்லாம் மறையிற மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது. கடைசியில் ஃபைனல் டச் கொடுக்குறான். அப்படி கண்ணாடி கொண்டு வந்து காமிப்பாங்க, பார்த்தா பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள், அந்த நாள் தமக்கு முன்பாக சபையை நிறுத்தி கொள்ள போகிற நாளில் அப்படி நிறுத்தி கொள்வாராம். அப்போ அந்த பியூட்டி ஸ்பெஷலிஸ்ட் இப்படி ஒர்க் பண்ணதுனால என்ன ஆகுமா? சபை எந்த கரையும் இருக்காது, எந்த விதமான குறையும் இருக்காது, எந்த விதமான ஒரு சுருக்கமும் அதில் இருக்காது. சபை இளமை தோற்றத்துடன் அற்புதமாக காணப்படும் என்று சொல்றார். அந்த நாள் வரும்போது அப்படி நிறுத்த போகிறாரு. சபையை கொண்டு போய் அங்க அப்படி நிறுத்த போகிறாரு. அப்ப நான் சபையாரை கேட்கிறேன், பியூட்டி பார்லருக்கு போறோம், சபையே ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி தான். சபையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சபையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதை எவனா அதை எடுத்து இப்படி சொல்லிட்டாருமா, சொல்லிட்டு போட்டோம், அதுக்கெல்லாம் சபையே ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி தான். என்ன பண்றாரு? கரை திரை எல்லாத்தையும் நீக்கி பரிசுத்தம் பிழையற்றதுமா ஆக்கி மகிமையுள்ள சபையாக நம்ம ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பியூட்டி பார்லருக்கு போறீங்க, போங்க. ஆனா இந்த பியூட்டி பார்லரை மறந்துடாதீங்க. இந்த பியூட்டி பார்லர் அதெல்லாம் சிறந்தது. இவர் உங்களை அழகானவர்களாக்கும் போது உள்ளும் புறமும் அழகானவர்களாக, ஜொலிக்கிறவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக, அற்புதமானவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அது மட்டும் இல்ல, இதுல புருஷர்களுக்கு என்ன செய்தி? சிலர் பார்த்துட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையை பற்றி பேசுறேன்னு இதை பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசுறேன். அது 2 காரியம் சொன்னா போதும். திருமண வாழ்க்கையில் புருஷர்களுக்கு என்ன செய்தி? இதுல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொந்தமாக்கி நீங்க கொண்டு வரும்போது எப்படி கொண்டாந்தீங்களோ
அப்படியே வச்சிருக்கக்கூடாது, இல்லை அதை விட மோசமாக்கக்கூடாது. எப்படி கொண்டாந்தீங்களோ அதை விட பல மடங்கு, பல கோடி மடங்கு சிறப்பானவர்களாக, அழகானவர்களாக, அற்புதமானவர்களாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக அவர்களை மாற்றுவதுதான் புருஷனுடைய வேலை. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படி மாற்றுவதுதான் புருஷனுடைய வேலை. ஏன்னா அப்படிதான் கர்த்தர் பண்ணார். நம்மளை தேர்ந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார், நீதிமானாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார், அப்புறம் மகிமைப்படுத்துகிறார். அப்படி பண்ணுவதுதான் புருஷனுடைய வேலை. ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்கணும். தகப்பன் வீட்டில் இருந்ததை விட புருஷன் வீட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்க வேணும். இந்த செய்தியை தான் பவுலுங்க கொண்டு வர்றாரு. பவுலை போய் ஏராளமான பெண்கள் திட்டுறாங்க, இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, புருஷனுக்கு கீழ்ப்படிந்தர்கள்ன்றாரு. பெண்களை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசுகிறார் பாருங்க. புருஷனுக்கு சொல்கிறார், கொண்டு போய் பிரமாதம் ஆக்கு, முன்ன இருந்ததை விட பல கோடி மடங்கு பிரமாதமாக ஆகிற மாதிரி அந்த மாதிரி செயல்படு என்பதுதான் இதன் செய்தியே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.